சரி பரவாயில்ல சரி. இந்த வருஷம் நான் போன வருஷமும் வந்தேங்க சார். போன வருஷம் வந்ததில் வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து மேக்ஸில் வந்து அவ்வளோ மார்க் எடுக்க மாட்டேன். ஒரு 35 இல்லை 45% அவ்வளோதான். போனதான் நீங்கள் பேசிட்டு போனீங்க. நீங்கள் சொன்னதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தினைக்கும் 5 மணிக்கு எழுதிங்க, 4 மணிக்கு என்னால் எழுதிக்க முடியாது, முன்னாடியே முடிஞ்சிடுவேன், என்னால் எழுதிக்க முடியாது. 5 மணிக்கு எழுந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே மேக்ஸ்ன்னு நினைப்பேன், மேக்ஸா ஈஸியாக இருக்காது அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனதால் வந்து 75%. சூப்பர் சூப்பர். 75%. அப்புறம் சயின்ஸ்லேயும் வந்து இங்கே நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். சயின்ஸில் வந்துட்டு எப்பயுமே நான் இன்ட்ரெஸ்டட். முன்னாடி எல்லாம் 42, இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசில் 42, 35 கூட வந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதை கேட்டு 92 போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். 92. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஒரே மார்க் 85%. ஓகே. அப்படிமா மாறிச்சு. அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு நிறைய சுற்றி கேள்விகள் நிறைய நடக்கும். நீங்கள் சொன்னதை வந்து நோட்டில் வரிசை எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு சரி மனிதர்கள் என்ன அப்படிதான் இருப்பாங்க, நம்ம தூக்கி அடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு நான் யார் சொல்றது எதுக்காக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் செய்வேன். எனக்கு ஒன்று தோணிடுச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம் அப்படின்னா ஒன்று அம்மா கிட்ட சொல்லுவேன், இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லுவேன். 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நான் சூப்பர் சூப்பர். என்ன கோல், என்ன ஆகலாம்? பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர். இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க, எந்த வருஷம் ஆகணும்னு கூட சொல்லலாம். ஓகேவா? கோல் சொன்ன நான் சொன்னாலே முதல்ல ஒரு கோல் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கிளாரிட்டியாக சொல்லணும். 10th வந்துட்டு இப்போ நியரஸ்ட் கோல் 10th வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க, 35, 40 சம்திங் வைப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபுல் மார்க் வந்து வாங்கிடுவேன். அடுத்தது பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாமில் என்னோட எப்பயுமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5 சப்ஜெக்ட், அதனால் 500 மார்க்ஸ்க்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட கோல் வந்து 500 அவுட் ஆஃப் 500, 12th 600 அவுட் ஆஃப் 600. அப்புறம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சென்னையில் எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு கலெக்டர் ஆகணும். கலெக்டர் முடிச்சுட்டு நிறைய யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் தரணும். அதை முடிச்சுட்டு ஒரு 2040-50 வந்து எலெக்ஷன் நினைக்கணும், சுயேட்சையில் நினைக்கணும். நிறைய கட்சி உருவாக்கணும். கட்சியிலேருந்து நிறைய தொண்டர்கள் உருவாக்கணும். தொண்டர்கள்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும். 60-70 இயர்ஸில் ஐநா சபையோட தலைவர். சூப்பர் சூப்பர். கோல் சரியாக சரி. நெக்ஸ்ட் யார் வாங்க, சீக்கிரம் வாங்க, ஃபாஸ்ட்டாக வாங்க. ஹலோ, அவ்வளோதானே? டைம் கம்மி ஆகிடுது. பாஸ் தம்பி நீ வைக்கிறேன்.